கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 to 40 வகையான காய்கறிகள் பண்ணியிருக்கோங்க இதில். அப்படியே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதை வரப்பு ஓரம் சொல்லுவோம். அதான் ஒரு 20 சென்ட்னா 20 சென்ட் சுத்தூரம் வந்து ஒரு இந்த வரப்பு ஓரம் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் வச்சிருக்கு. நம்ம இப்படி பண்ணியிருக்குன்னா பூச்சி மெயினாக வந்து பூச்சி கட்டுப்பாடு வருமானம் பேஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம். இங்கே மக்காசோளம் பண்ணிச்சிருக்கோம், புளிச்சிக்கீரை பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கொத்தவரங்காய் இருக்குது. இதில் கேவுரு புதுசாக வந்து நம்ம வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கேவூர் தான் நம்ம சிறுதானின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேவூருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஊடுபயிரா. ஆனால் இந்த அவரைக்காய் வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். இதை சமைச்சு பார்த்தீங்கன்னா இதை சமைக்கிறதுக்கான பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையணுங்க. இந்த மாதிரி வளைஞ்சிச்சுன்னா நம்ம அதை சமையலுக்கு ஏற்றுக்கலான்னு. இதே முத்திச்சுன்னா என்ன பண்ணிடலாம், கவலைப்பட தேவையில்ல. அந்த பருப்பையை கூட நம்ம உரிச்சு வந்து இந்த மாதிரி அடுக்குமுறையாக பண்ணும்போது கண்டிப்பாக நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னன்னா காய்கறி பொறுத்தவரையிலும் நம்ம எந்த பட்டத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த பட்டத்தில் என்னென்ன காய்கறியெல்லாம் வரும் அப்படின்றத மட்டும் நம்ம பிளான் பண்ணிட்டு. வணக்கம், பசுமை விவசாய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மணிகனுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவைன்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம நாட்டு ரகங்களில் பண்ணிகிட்ருக்கோம். அழிவின் விளிம்பில் இருக்கிற நாட்டு ரகங்களை மீட்டெடுத்து காய்கறிகளாகவும் கொடுத்துட்ருக்கோம், விதைகளாகவும் பரவலாகவும் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர் இருக்குங்க. நம்ம 8 ஏக்கரில் வந்து நம்ம பிரித்து பண்ணிகிட்ருக்கோம் பயிருங்களை. இப்போ இது வந்து அடுக்குமுறை சாகுபடி மாதிரி பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஏன்னா இப்போ எல்லா விவசாயிகளும் மோனோகிராப்பும் ஒரே பயிராக போட்டுறாங்க. ஒரு பயிராக போட்டுட்டு இப்போ ஒரு தக்காளியே நம்மகிட்ட போட்டால் இப்போ தக்காளி ரேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வெறும் மோனோகிராப் பண்ணால் நம்மளுக்கு நஷ்டம் வராது. எந்த ஒரு பொருளுமே அதை காய்கறி எதுவோ இருக்கட்டும், நம்ம நிலத்துல எப்போ அதிகமாக வருதோ எப்போ நல்லா விளையுதோ அப்போ வந்து கண்டிப்பாக ரேட்டு போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மோனோகிராப் ஒரு பயிர் சாகுபடியாக பண்ணாமல் அடுக்குமுறை சாகுபடி மாதிரி பண்ணியிருக்கோம். எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்குன்னா, இப்போ ஒரு வருமானமாக வரக்கூடாது. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 7 ஓட்டுறது இப்போ ஒரு பயிர் பண்ணோன்னா 3 மாதத்துக்கு அப்போ தான் ஒரு காய்கறி வந்து வருமானம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு கீரை அதுலேயே நீங்கள் ஊடு பயிரை கீரை பண்ணலாம். கீரை பண்ணிங்கன்னா அது அடுக்குமுறையாக பண்ணுவோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 வகையான காய்கறிகள் பண்ணியிருக்கோங்க இதில். அப்படியே பார்த்தீங்கன்னா இதை வரப்பு ஓரம் சொல்லுவோம். அதான் ஒரு 20 சென்ட்னா 20 சென்ட் சுத்தூரம் வந்து ஒரு இந்த வரப்பு ஓரம் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் வச்சிருக்கு. நம்ம இது வந்து கருப்பு கலர் மக்காசோளம்னு சொல்லுவோம், பிளாக் கார்ன் சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம மக்காசோளம் இது ரோஸ் கலரில் இருக்குங்களா, இன்னும் காய வந்து பிளாக்காக மாறிடும். இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 3 to 4 கதிர் வைக்கும் ஒவ்வொரு மக்காசோளத்துலையுமே. அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே நம்ம வந்து புளிச்சிக்கீரை வச்சுருக்கோம், சென்னுமல்லி வச்சுருக்கோம். ஏன் இந்த மாதிரி அடுக்குமுறையாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெறும் ஒரு கத்திரி செடியாக அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், கத்திரிக்காய் அந்த தண்டு புழு காய் புழு அந்த மாதிரி வரும். கத்திரிக்காய்க்குன்னு ஒரு சில பூச்சி வரும். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு 20 சென்ட்லையும் ஒரே கத்திரிக்காவே இருந்துச்சுன்னா என்னாகும், கத்திரிக்காய் வர பூச்சி எல்லாமே கண்டிப்பாக அங்கே இருக்கும். நம்ம வந்து பூச்சியை வந்து இயற்கையில் வந்து பூச்சி வந்து விரட்ட தான் முடியும். நம்ம நீங்கள் எவ்வளோ பூச்சியை ரசாயன கொல்லியில் ஐச்சி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண எதிர்ப்பு மீறி அடுத்த ஜென்ரேஷன் வந்து வீரியம் மிக்க தான் வரும். நீ என்னதான் கெமிக்கல் பாய்ச்சின்னு அடிச்சுன்னா கூட திரும்பவும் பயிர் வச்சு சீக்கிரமாக வந்துடும் பூச்சி. ஏன்னா அதோட வாழ்நாள் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு தலைமுறையாக மாறினா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 வருஷம் 70 வருஷம் கூட ஆகும். இப்போ அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணியிருக்குன்னா பூச்சி மெயினாக வந்து பூச்சி கட்டுப்பாடு வருமானம் பேஸ் பண்ணியும் பண்ணியிருக்கோம். இங்கே மக்காசோளம் பண்ணிச்சிருக்கோம், புளிச்சிக்கீரை பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கொத்தவரங்காய் இருக்குது. இதில் கேவூர் புதுசாக வந்து நம்ம வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கேவூர் தான் நம்ம சிறுதானின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேவூருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஊடுபயிரா. இப்போ நம்ம இதுலேயே கேவருமே புதுசாக இந்த முறை தான் கேவூர் இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நம்ம இந்த அடுக்குமுறையில். ஃபர்ஸ்ட் வாட்டி எப்படி வருது நமக்கான உணவை வந்துடலான்னு. இது அப்படியே ரொட்டேஷனாக பார்த்தீங்கன்னா இது லெமன் துளசின்னு வரும். துளசியிலே இது ஒரு துளசி. இப்போ நீங்கள் இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து இந்த புளிச்சிக்கீரை வாசனை பிடிக்கும். ஒரு சில பூச்சிகளை மக்காசோளத்தில் படைப்புழு வருங்களா. இதில் பாருங்களேன், நீங்கள் எந்த மக்காசோளத்தில் இங்கே படைப்புழு இருக்கவே இருக்காது. மக்காசோளத்தில் பெரிய பிரச்சனையை வந்து படைப்புழு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் எங்கே பார்த்தனாலும் எங்கள் மக்காசோளம் வந்து படைப்புழு இருக்காது. அதே அந்த மக்காசோளத்தை 20 சென்ட் ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக படைப்புழு இருக்கும். படைப்புழு வராமல் அந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் அந்த பயிர் பாதுகாப்பு வந்து இங்கே இயற்கையிலே நடந்துடும். இது வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அடுக்குமுறை சாகுபடியில். எந்த ஒரு பூச்சி வெரைட்டி எதுவுமே தெளிக்கல. காரணம் வந்து அதுக்குண்டான சுவையில நான் அமைச்சு கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பூச்சி வருதுன்னா நேராக இதுக்கு உண்டான பூச்சி வருதுன்னா இதை மட்டும் தான் சாப்பிடணும். பக்கத்தில் திரும்ப பக்கத்தில் இல்லை, தேடி போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி மெயினாக வந்து இந்த வரப்பு ஓரத்தில் வந்து இந்த சென்னுமல்லி வைக்கலாம், மக்காசோளம் வைக்கலாம், புளிச்சிக்கீரை வைக்கலாம். இந்த மாதிரி தொட்டவுடனே நம்ம வாசனை வரக்கூடியதை இந்த மாதிரி லெமன் துளசி வைக்கலாம், பேசில் அந்த பக்கம்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது சூரியகாந்தி இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேவூர் பாருங்க, சும்மா ஒரு நாற்று தான் நட்டேன், கேவூர் சிறப்பாக வந்துக்குது பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது ஒரு வகையான பூச்செடி வச்சுருக்கோம். செண்டுமல்லியில் பார்த்தீங்கன்னா கலராக நிறைய வச்சுருப்போம். இது கீரை புளிச்சிக்கீரை வந்து எனக்கு ஒரு 20 நாளுக்குள்ளவே 2 வாட்டி அறுவடை பண்ணிடும். இது 3ஆவது வாட்டி வந்திருக்கு.
நான் அதை அப்படியே விதைக்கி விட்டு அறுவடை பண்ணிக்குவேன். இதிலே சூரியகாந்தி வச்சுருக்கோம். ஏன் சூரியகாந்தி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனீக்கள் வருங்களா, தேனீக்கள் வந்து தேன் எடுத்துக்கும். அதுக்கான உணவு வளர்ந்தது நம்மளுக்கு வந்து இதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற கத்திரி செடியிலையோ வெண்டைக்காய் செடியிலையோ வைக்கிற போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் அதிகரிக்கும். அதுக்காக இது வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடில் உள்ள இது வந்து பார்டர் கிராப்புன்னு சொல்லுவோம். ஒரு வரப்பு ஓரத்தில் நம்ம இந்த செட்டப் பண்ணிட்டோன்னா பூச்சி கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு ஈஸியாக கட்டுப்பாயிடும். அப்புறம் மெயின் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் வந்து கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம், ஒரு லைன் தக்காளி பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து ஒரு லைன் வந்து வெண்டைக்காய் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மிளகாயும் பண்ணியிருக்கோம். உடுபயிரா தண்ணி கட்டணும், அதனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து தம்பட்டை அவரைன்னு சொல்லுவோம். அவரைக்காயிலே இது ஒரு வெரைட்டி தம்பட்டை அவரை. இது வந்து வருஷம் முழுக்க வரும். அவரைக்காயிலே நம்ம பகுதிக்கு வெப்பமண்டல பகுதிக்கு வருஷம் முழுக்க வரும்னா நம்ம இந்த தம்பட்டை அவரை சொல்லலாம். இது நீங்கள் அவரைக்கானா எல்லாம் பார்த்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த பக்கம் பெருசாக இருக்கும். அடுத்து காமிக்கிறோம். இது இன்னும் பெருசாக வரும். நல்லா ஒரு 2 கை அகலத்துக்கு நல்லா நீட்டாக இவ்வளோன்னு ஒரு 1 அடி to 1.5 அடி வரும். நீங்கள் அவரைக்காய் எப்படி சாப்பிட்றீங்களோ நார்மலாக அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். நல்லா மாவு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். திரும்ப இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்டுப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கும். இப்போ கீரை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஸ்டேஜில் தான் இருக்குது, எடுக்கணும் கீரையை. அதே மாதிரியே தக்காளி போட்டிருக்கோம். ஒவ்வொரு இந்த நீட் ஃபுல்லாகவே ஒரு வெரைட்டியான தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா காய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து மஞ்சள் கொத்து தக்காளின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தக்காளி வந்துட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெமன் பேசில்னு சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம லெமன் துளசி பார்த்தீங்களா பக்கத்தில் அந்த பக்கம். இது பார்த்தீங்கன்னா பேசில், கொத்து பேசில்னு சொல்லுவோம், திருநீற்று பச்சில்னு சொல்லுவோம். இந்த இதோட வாசமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கமகமான ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லுமே வந்து ஒரு சில பூச்சி வந்து நம்ம கட்டுப்பாடு கிடைக்கும், பூச்சி கட்டுப்பாடு கிடைக்கும். பக்கத்துலேயே நம்ம வெண்டைக்காய் இருக்குங்க பார்த்தா, இது வந்து சிகப்பு உருட்டு வெண்டைன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வெண்டை எப்படி பார்த்துருப்போம், பச்சையாக தான் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு உருட்டு வெண்டைன்னு சொல்லுவோம். பச்சையாகவே சாப்பிட்லாம் நம்ம வெண்டைக்காயை. நீங்கள் டாக்டருக்கு மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பச்சை காய்கறியாக சாப்பிடுன்றாங்க. ஆனால் நமக்கு என்ன மாதிரியான பச்சை காய்கறி சாப்பிட்ணுருக்கா மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற காய்கறி பார்த்தீங்கன்னா என்ன மருந்து வச்சிருப்பாங்க, என்ன விஷம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கி என்ன பண்ணோம், விஷத்தை தான் திரும்ப சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக அது ஒரு வீட்டு தோட்டமோ ஒரு மாடி தோட்டமோ இடமே இல்லாட்டியும் ஒரு சின்ன க்ரோ பேக் கூட, இப்போ அடுக்கு மாடியில் இருக்கும் கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன க்ரோ பேக்கில் இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் ஏராளமாக இருக்குது. வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வெரைட்டி இருக்குங்க வெண்டைக்காயில். இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிங்களை வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலே இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம பசுமையாக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்மளுக்கு அது என்ன எதுக்காக நம்ம அந்த பசுமையாக எடுத்துக்கணுமோ காய்கறிகளை அதுக்குண்டான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு உருட்டு வண்டைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிகப்பு உருட்டு வண்டையே போட்டிருக்கோம். இதுக்கு அங்கே செடி காய் சின்னதாக இருந்துச்சுங்களா, இங்கே பாருங்கள். இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு வகையான அவரைக்காய் சொல்லுவான். இதை தான் தம்பட்டை அவரைன்னு சொல்லுவோம். இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக வேலி ஓரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சாதாரணமாக வேலி ஓரமாக இருந்து உணவுக்கு எடுத்திருக்காங்க. காலப்போக்கில் அழிஞ்சு என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு இல்லவே இல்லை, அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை மீட்டு எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஆனால் இந்த அவரைக்காய் வந்து நீங்கள் வருஷம் முழுக்க வரும். அவரைக்கானா நம்ம பெரும்பாலும் ஆடிப்பட்டம் போடுவோம். ஆடிப்பட்டம் போட்டு தை மாசி அது வெளியே தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 8 மாதம் தான் காய்க்கும். ஆனால் இந்த அவரைக்காய் வந்து நீங்கள் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும். இதை சமைச்சு பார்த்தீங்கன்னா இது சமைக்கிறதுக்கான பக்குவம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையணுங்க. இந்த மாதிரி வளைஞ்சிச்சுன்னா நம்ம அதை சமையலுக்கு ஏற்றுக்கலான்னு. இதே முட்டிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், கவலைப்பட தேவையில்ல. அந்த பருப்பையை கூட நம்ம உரிச்சு வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்கிறீங்களா, அந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். பிரியாணியில் போடுறாங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த பசுமையை எடுத்தது போக இந்த பக்கம் வரனா இது ஒரு வெரைட்டி போட்டிருக்கோம். இந்த நடுவில் அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 10 to 15 அடி கேப்பில் வந்து புளிச்சிக்கீரை போட்டிருப்போம். ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அதான் நம்ம நாட்டு காய்கறி பொறுத்தவரையும் பட்டத்தையே பயிர் செய்யணும். நம்ம என்ன நேரத்தில் நட போகிறோம், அதுக்கு அடுத்து அந்த காய்கறியோட சீசன் முடிகிறவரை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும், என்ன கிளைமேட் வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பயிர் பாதுகாப்பு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தக்காளி செடிக்கு இப்போ சரியான வெயில் அடிக்குதுங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த தக்காளி அந்த புளிச்சக்கீரையோட நெல்லில் பார்த்தீங்கன்னா தக்காளி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கொடி வெரைட்டி. இது வந்து கொடி போட்டு தான் பண்ணியிருக்கணும். நம்ம பண்ண முடியல. நம்ம இங்கே லீஸ் லேண்டுன்றதுனால இப்போ தான் ஒரு 4 மாதம் தான் ஆச்சு இங்கே வந்து நம்ம, அதனால் பண்ண முடியல. உடனே நம்ம எல்லாமே பண்ணோம்னாக்கா இது வந்து மஞ்சள் குடம் தக்காளின்னு சொல்லுவோம். இந்த தக்காளியோட சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும், நல்லா இனிப்பாகவே இருக்கும். பசுமையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தக்காளிகளை அப்படியே போட்டுக்கலாம். நீ குழம்புல போடணும்னு வச்சிங்களேன், நீங்கள் அரிஞ்சு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே முழு தக்காளி போட்டிங்கன்னா அது மட்டும் குழம்பு போயிடும். அந்த மாதிரி தக்காளி வெரைட்டியில் இது வந்து ஆக்சுவலாக கொடி வெரைட்டி. இது இந்த கொடிக்கு வந்து நம்ம ஒரு
ஒரு குச்சி மாதிரி கட்டி அமைப்பு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 அடி வரையும் போகும், காய்ச்சிட்டே இருக்கும். ஒரு 7 மாதம் வரையும் காய்க்கக்கூடிய ரகங்கள்ல இந்த ஒரு கொத்தக்காய். ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் எப்படி உண்டாக்கி கொடுச்சுன்னா அந்த புளிச்சிக்கீரை தான் உண்டாக்கி கொடுத்துச்சு. நம்ம ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து புளிச்சிக்கீரையே ஒரு 2 முறை அறுவடை பண்ணிட்டோமா, அதுலேருந்து ஒரு வருமானம் வந்துச்சுங்களா. அந்த புளிச்சிக்கீரை வந்து இதுலேருந்து வரதான் நம்ம விதை எடுத்துக்க போகிறோம். அதை தாண்டி வந்து இன்னொரு பயிருக்கு வந்து துணை பயிராக இருக்குது. இந்த புளிச்சிக்கீரை வந்து நீங்கள் எந்த காய்கறி கூட நடும்போதும் வந்து அடுத்த மெயின் கிராப் வந்து பாதிக்காது. இது வந்து துணை பயிர், ஊடு பயிர்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பயிருக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் காட்டு தக்காளின்னு போட்டிருக்கோங்களா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெண்டை, அடுத்து இது ஒரு வெண்டை போட்டிருக்கோம். இது என்ன வெண்டைன்னா சிகப்பு வண்டிலே இது ஒரு வெரைட்டி, ஆறுபட்ட சிகப்பு வண்டைன்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வெண்டைக்காய் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அறுத்துட்டோம், ஒரு 4-5 முறை அறுத்துட்டோம். ஒரு சிலதெல்லாம் அறுத்துட்டு இப்போ விதைக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம இடம் மாறி வந்ததுனால நம்ம கிட்ட இருக்கிற விதைங்களை வந்து தக்க வச்சுக்கணும், அழிவின் விளிம்பில் இருக்கு போகிறத. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், முழுக்க முழுக்க விதைக்காகவே பண்ணியிருக்கோம் இந்த முறை. இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை தெரியும் நம்மளுக்கு, 1 2 3 4 5 6 பட்டை தான் வரும். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 1 அடி to 1.5 அடி வரையும் வரும். இது ஒரு 4 வெண்டைக்காய் இருந்துச்சுன்னாவே ஒரு வீட்டு சமையலுக்கு போதுமானது. அந்த மாதிரி ரகங்களில் இந்த ஒரு சிகப்பு வெண்டை, 6 பட்டை சிகப்பு வெண்டைன்னு சொல்லுவோம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த தம்பட்டாவரை வந்து மாற்றி மாற்றி வச்சுருப்போம் நம்ம இந்த ஷேடுக்காக. அந்த மாதிரி அடுத்து இது ஒரு கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொட்டாம்பட்டி கத்திரின்னு சொல்லுவோம். திண்டுக்கலுக்கு பூர்வீகமான ஒரு நாட்டு கத்திரி, இது கொட்டாம்பட்டி கத்திரி. இந்த கத்திரியோட சுவை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும், கொஞ்சம் உப்பு கட்சின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சமையலில் நல்லாவே இருக்கும். இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும், அவ்வளோ சிறப்பான ரகம். அடுத்து இது ஒரு தக்காளி போட்டிருக்கோம். இது வந்து சிகப்பு கொழுக்கட்டை தக்காளின்னு சொல்லுவோம். இது இன்னும் முன்னாடி போனால் இந்த பக்கம் நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து சிகப்பு கொழுக்கட்டை தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொழுக்கட்டை சைஸ்லேயே இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும். நம்ம அந்த மஞ்சள் காட்டு தக்காளி பார்த்தோன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். நம்ம இதே லைனில் பார்த்தோன்னா இங்கே ஒரு கொத்தரக்காய் செடி வச்சுருக்கோம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஊடு பயிர் நிறைய பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது ஒரு சென்னிமல்லி, இது ஐயப்பா பூன்னு சொல்லுவாங்க. சாமானிய மாதிரியாக தான் இருக்கும் பூவா. இது பெரும்பாலும் அந்த கார்த்திகை மாதத்துல தான் அதிகமாக சாகுபடி பண்ணுவாங்க. இன்னும் பூ வைக்கல. இது வந்து நீண்ட கால பயிர் இருந்தனால 4 மாதத்துக்கு அப்புறம் தான் பூவே வைக்கும். இந்த கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊடு பயிரை தான் விதைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் களை தான், ஒரே களை தான் வெட்டி இருக்குமே, இது ஃபுல்லாகவே ஒரு களை தான் எடுத்திருக்கோம். அந்த ஒரு கலையிலுமே வந்து நம்ம கீரை வந்து ஊடு பயிரை விதைச்சிருக்கோம் ஒரு களை வெட்டும் போது. இந்த கேவுரு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க எப்படி கழிச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இப்போ கேவுரு பயிரே பண்ணுறலாம், அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு கதிர் 2 கதிர் தான் வைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கதிர் கிட்டத்தட்ட வந்துருக்கு. இதே வந்து நம்ம தள்ளி நட்டோம். இதே நம்ம கார்த்திகை மாதம் பண்ணிருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த சீசன் தான் முக்கியம். அந்த கார்த்திகை மாதம் நடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே வரும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2 வாய்க்கான்னு சொல்லுவோம். இந்த வாய்க்காகும் நம்ம எப்படி வரப்போகிறதுல அந்த செட்டப் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி வாய்க்கால் கரை ஓரத்துலேயும் இந்த மாதிரி நம்ம இந்த புளிச்சக்கீரை, மக்காசோளம், சென்னிமல்லி, சூரியகாந்தி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்சி கட்டுப்பாடு நல்லாவே கிடைக்கும். இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது யானை தொந்த வெண்டைன்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது வந்து யானை தொந்த வெண்டை. நாட்டகத்தில் யானை தந்தம். இது ஒரு 3 வெண்டைக்காய் இருந்தாவே ஒரு வீட்டு சமையலுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம் நல்லா நீளமாக வரும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய், இது வந்து பிளாக் பியூட்டின்னு சொல்லுவோம், கருப்பு கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். கத்திரிக்காய் இன்னும் ஆரம்பிக்கல, இதுக்கப்புறம் தான் வரும். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்சக்கீரை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொடி ரகங்கள். இது நம்ம எப்படி நம்ம அந்த மஞ்சள் தக்காளி சொன்னோம் கொடி போகுமோ அந்த மாதிரி கொடியாக போகக்கூடியதில் இது வந்து ரெட் செரின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ரெட் செரின்னு சொல்லுவோம், தமிழில் சிகப்பு காட்டு தக்காளின்னு சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். அப்படியே பண்ணால் அந்த பக்கம் அப்படியே போட்டிருக்கும். அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காகோ இது சுரக்காய் கூட இருக்கும், சுரக்காய் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக மாறிட்டே வருங்க. ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒரு வெரைட்டியாக இருக்கும், அடுத்த லைனு கத்திரிக்காய் ஒரு வெரைட்டி போட்டிருப்போம். இடையிலேயே ஊடு பயிர் அந்த மாதிரி கேழ்வரகு நட்டுருப்போம், மிளகாச்சி நட்டுருப்போம், அந்த மாதிரி பண்ணியிருப்போம். அடுத்தது திரும்பவும் தக்காளி இருக்கும், திரும்பவும் கத்திரிக்காய், அந்த மாதிரி லைனாக வச்சுருக்கோம். இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளரி போட்டிருக்கோம். நம்ம எப்படி விரப்பு ஓரம் அது போட்டிருக்கோமோ அந்த மாதிரி இந்த ஓரத்தில் வந்து
வெள்ளரி போட்டிருக்கோம், சுரக்காய் கொடியும் போட்டிருப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் கொடி இருக்குது, இன்னும் காய்ப்புக்கு வரல சுரக்காய் கொடி போட்டிருக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சுத்தூருமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மக்காசோளம் வந்து பிரித்து போட்டிருப்போம். அந்த ஒரு இந்த இதில் வந்து சிகப்பு மக்காசோளம்னு சொல்லலையா, நாட்டு மக்காசோளம் அந்த மாதிரி சிகப்பு மக்காசோளம் பண்ணோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம வெறும் தனிப்பயிராக பண்ணும்போது நஷ்டம் வருது இல்லையா, அந்த நஷ்டத்தை தவிர்த்துக்கு இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அந்த குழியிலலாம் பார்த்தீங்கன்னா கீரை விதைச்சிருக்கோம்ல, கீரை வந்து ஒரு 20 to 30 நாளுக்குள்ளே கீரை ஒரு வருமானம் வந்துது. அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை இருக்குது, அதுலேருந்து வருமானம் வரும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஸ்டார்ட் ஆகிடுது, தக்காளி ஸ்டார்ட் ஆகிடுது, வெண்டைக்காய் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஒரே பயிராக பண்ணும்போது அந்த காய்கறி வந்து விலை போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி ஆகவே ஆகாது. நம்ம ஒரு காய் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 30 வெரைட்டி பார்த்துருப்போம். நம்ம ஒரு 30 வகையான காய்கறி போடும்போது ஒரு வெரைட்டி வந்து நம்மளுக்கு நஷ்டம் வந்தால் கூட அடுத்தடுத்த வெரைட்டி வந்து கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக அந்த வந்து அடுக்குமுறையை சாகுபடி பண்ணுறோம். மெயினாக வந்து பூச்சி கட்டுப்பாடு. இயற்கை விவசாயமே என்னது, நம்ம மனுஷனோட உழைப்பு குறைக்கணும். குறைச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு உண்டான சூழல் உருவாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணோம்னா நம்மளுக்கு பெருசாக அதுக்குன்னு இப்போ பெரும்பாலும் நம்ம ரசாயன விவசாயத்தில் பார்ப்போம், டேபிள் போட்டு பண்ணுவாங்க. இந்தந்த நாளில் இந்தந்த மருந்து தெளிக்கணும்னு முதல்ல அந்த டேங்க் கட்டிட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி வேலை இங்கே பண்ண தேவையில்லை. என்னன்னா நம்ம அதுக்கேற்ற இடுபொருள் நம்மளுக்கு பயிர் பார்க்கலாம். நாங்கள் காய்கறி பயிர் பொறுத்தவரையும் நம்ம காய்கறி கூட தினமும் பார்க்கணும். தோட்டக்கால பயிர் பொறுத்தவரையும் தினமும் பார்க்கும்போது பயிர் என்ன கேட்குது, என்ன கேட்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயிர் வளர்ச்சி எப்படி இருக்குது, ஊட்டம் தேவையானா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில வளர்ச்சி ஊக்கிங்களோ இடுபொருட்களோ இல்லை பூச்சி இது வந்துச்சுன்னா ஒரு பூச்சி கட்டுப்பாடு நம்ம அதில் பண்ணதை விட இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இயற்கை விவசாயத்துக்குள்ளே பண்ணும்போது நாட்டு காய்கறியில், குறிப்பாக நாட்டு காய்கறியில் பண்ணும்போது. அதனால நீங்கள் இந்த மாதிரி அடுக்குமுறை சாகுபடி பண்ணும்போது நல்லா லாபமாக இருக்கும். கண்டிப்பாக நஷ்டம் வரதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இருக்குங்களா, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 500 கதிர் இருக்குது. ஒரு கதிர் 5 ரூபானா கூட எவ்வளோ ஆச்சு? 500 கதிர் 5000 ரூபாய் ஆச்சு. இந்த 5000 ரூபாய் வந்து நம்ம எதுக்கான செலவு ஆச்சுன்னா, இப்போ நம்ம இந்த இதில் மெயின் கிராப்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய் தான் போட்டிருப்பேன். நான் மெயின் கிராப் பற்றி பேசவே இல்லை. இது சுத்தூரம் பார்த்தீங்கன்னா சுரக்காலாம் போட்டிருக்கேன், தர்பூசணி எல்லாம் போட்டிருக்கேன். அதை பற்றி நான் பேசல. ஒரே ஒரு பயிர் தான் வச்சிருக்கோம், ஊடு பயிராக தான் வச்சிருக்கேன். இந்த ஊடு பயிரிலேருந்து 5000 ரூபாய் வருமானம் வருது இல்லையா, அந்த 5000 ரூபாய் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த நிலத்தை ரெடி பண்ணியிருப்போம், பண்படுத்துறதுக்கு உழவு பண்ணியிருப்போம், ஆட்கூலி வச்சிருப்போம், அதுக்கான இது பண்ணிட்டா கூட மீதி இருக்கிற வருமானம் வந்து லாபம் தானே நம்மளுக்கு. அதனால வந்து இந்த மாதிரி அடுக்குமுறையாக பண்ணும்போது கண்டிப்பாக நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னன்னா காய்கறி பொறுத்தவரையும் நம்ம என்ன பட்டத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த பட்டத்தில் என்னென்ன காய்கறியெல்லாம் வரும் அதுன்றதை மட்டும் நம்ம பிளான் பண்ணிட்டு எதை பக்கத்தில் எதை வைக்கலாம், அந்த ஒரு வித்தலை தாவரும் 20 வித்தலை தாவரும் சொல்லுவாங்களே, அந்த சீசனுக்கு எதெல்லாம் வருமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமைப்பு, அந்த ஊடு பயிர், துணை பயிர்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக அடுக்குமுறை வந்து லாபகரமாக தான் இருக்கும்.